மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஹாட் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷனே ஒரே பலமா இருந்துச்சு. திவாலி ஜாய் அட் காவேரிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. எஸ், இவ்வளவு நாளா வந்துட்டு இந்த ஹவுஸை காவேரி ஹவுஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணதில்லை. நம்மளுமே மைண்ட்ல அதை வீக்கா ஹவுஸ்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதை பார்க்கும் போதே ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் எபிசோட்ல வந்து ஸ்டார்டிங்கே கங்காவை யமுனா வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. பிகாஸ் நிவின் வந்து நம்ம போலாமா அப்படின்னு ஹாப்பியா கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ போயிட்டு வரலாக்கா அப்படின்னு சொன்னதுமே கங்கா வந்து மனசே இல்லாம தான் கிளம்புறாங்க. பட் நிவின் அண்ட் யமுனா இவங்களுடைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிவின் வந்து யமுனாவை பார்த்து கேஷுவலா பேசுறாங்க. கேஷுவலான்றதை விட ரொம்ப நல்லா பேசுறாங்க. கொஞ்சம் கூட அந்த கோபம் முறைக்கிறது அப்படின்னு எதுவுமே இல்லை. நதி ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க இருந்து எல்லாருமே வந்து அங்க போயிட்டு அந்த நைட்டை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பட்டாசுலாம் நம்ம விஜய் வந்து வாங்கி வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக. அண்ட் நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் இருந்தாலும் கங்கா வந்து சும்மா இருப்பாங்களா? கையில் குட்டியாக ஒரு நெருப்பு காயம் பட்டதுனால ஒரு குட்டி அலப்பறையை பண்ணாங்க. அவ்வளோ அலப்பறை பண்ண பிறகு யாருமே கண்டுக்கலன்னு சொன்னதுமே விஜய் வந்து அவ்வளோ கேரிங்காக தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து வேணா இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல்லாம் போகலான்னு சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய வடி எதுவுமே வந்து வெடிக்க அலோவ் பண்ணல. பிகாஸ் 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களோட சேஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால சித்தப்பாவே வந்து கட்டி விட்டுட்டாரு விஜய். அண்ட் பொழுது வெடிச்சதும் அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வீக்கா ஹவுஸ் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நிவின் அப்புறம் யமுனா 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் நம்ம வீக்காவுடைய கான்வர்சேஷனே வைக்கல. நாங்கள் நாளைக்கு எதிர்பார்க்குறோம். அண்ட் மேட்சிங்காக ரொம்ப கியூட்டா இந்த காஸ்டியூம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணல இல்லையா. மலேசியா ஈவெண்ட்ல செகண்ட் டைம் போனாங்க இல்லையா காவேரி. அப்போ வந்துட்டு 2 காஸ்டியூமே அவங்க தான் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஜோடியா இங்க போட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின காஸ்டியூம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா பேபி ஷவர்ல, இப்போ தீபாவளி செலிப்ரேஷனுக்கு போட்டு அழகா வந்து இருந்தாங்க. அண்ட் தாத்தா பாட்டி அதை விட கியூட். பாட்டியோடைய காஸ்டியூமும் நல்லா இருந்துச்சு. அவங்களுமே ட்வின்னிங்கா வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாரையும் நிக்க வச்சு அழகா தாத்தா போட்டோ எல்லாம் பிடிச்சி ரொம்ப கலர்ஃபுல்லா ஹாப்பியா ஒரு பாசிட்டிவ் வைபோட வந்து இன்னைக்கு எபிசோட் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட் ப்ரிவியூ பார்க்கும்போது அந்த ப்ரோமோ கண்டென்ட் வீடு வாங்குறத பத்தி விஜய் பேச, சாரதாமா அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கே நமக்கு கொடைக்கானல் ஷூட் வந்து அந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வயிற்றுல குழந்தை வந்த நேரம், வாரிசு வந்த நேரம் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துருச்சு குடும்பத்தை, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. எஸ், அது வந்து அப்சல்யூட்லி கரெக்டான வார்த்தை. நிஜமாவே பாப்பா வந்த பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி வைபோட நல்லா வந்து கும்பலா ஒரே குடும்பமா சேர்ந்து இந்த தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே ஹாப்பினஸோட நிறைய விஷயங்கள் கொடைக்கானலையும் நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.